அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். காக்கும் தெய்வமான திருமால் எடுத்த அவதாரங்களுக்குள்ளேயே, தசாவதாரங்களுக்குள்ளேயே கிருஷ்ணாவதாரத்திற்கு ஒரு தனித்துவம் உண்டு. மீனோடு ஆமை, கேழல், அரி, குரளாய் என்று ஆழ்வார்கள் பாடுவது போலே மீன், ஆமை என்றெல்லாம் எடுத்து வந்த அவதாரம் பூரணத்தன்மை அடைந்ததாக கிருஷ்ணாவதாரத்தை கூறுவார்கள். நம்மை போன்றவராக நாம் நம்மோடு ஒன்றுபடுத்தி பார்த்து கொள்ளும் சிறப்பு இந்த அவதாரத்திற்கு உண்டு. அந்த அவதாரம் நெடுக அவர் மிகவும் எளிமையான ஒரு குலத்திலே எளிமையான சூழலில் பிறந்து கோபஸ்திரீகளோடு வளர்ந்ததோடு அல்லாமல் தன்னையே தான் இறைவனாக காண்பித்து கொடுத்து தன்னை நம்புபவர்களுக்கு அவர்களை வழிநடத்தும் பெரிய பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு பஞ்சபாண்டவர்களை அவர் இக்கட்டான சூழலிலெல்லாம் காத்து கொடுத்தது தொடக்கமாக பல்வேறு லீலைகளின் மூலம் அவர் தன்னை நாடி வந்தவர்களுக்கு எளிமையானவன் என்பதை காண்பித்து கொடுக்கிறார். அதனால்தான் ராமாவதாரத்தை காட்டிலும் கூட கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசினால் அது கேட்பவர்களுக்கு இன்னும் இன்பம் தருவதாக இருக்க பார்க்கிறோம். எத்தனை லீலைகளை அவர் செய்திருக்கிறார். சிறிய வயதிலிருந்து தொடங்கி அவர் வளர்ந்து வந்த பருவந்தோறும் கம்சனாலே ஏவப்பட்ட பல்வேறு அசுரர்களையும் மிகவும் லாபகமாக அந்த வயதிற்குரிய சாதுரியத்தோடு கூடி அதிமானுஷமான சில செயல்களாலேயும் இரண்டும் கலந்தபடிக்கு சம்ஹாரங்கள் பலவற்றையும் செய்து காண்பித்திருக்கிறார். இன்றும் கூட அவர் செய்த அந்த லீலைகளை நினைத்து நினைத்து மகிழும் அவர் அடியார்கள் அதையெல்லாம் கற்பனையோடே தங்கள் கண்முன்பாக விரித்து பார்த்து கொள்வார்கள். இதே போலே என்றோ கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் செய்ததாக சொல்லப்படும் இந்த லீலைகளையெல்லாம் மீண்டும் ஒரு முறை காண வேண்டும் என்ற ஆசை இரண்டு முனிவர்களுக்கு வந்ததாம். கோபிலர், கோப்பிரளயர் என்று அழைக்கப்படும் இந்த இரண்டு தபஸ்விகளுக்கும் துவாரகையிலே கண்ணனை பார்த்த பிறகு சிறு வயதில் கண்ணன் பிருந்தாவனத்திலேயும் ஆயர்பாடியிலேயும் செய்த லீலைகளையெல்லாம் மீண்டும் காண வேண்டும் என்று ஆசை கொண்டாராம். அதனால் அந்த விருப்பத்தையும் அவர்கள் கண்ணனிடமே தெரிவிக்க தெற்கு திசையிலே, தென் திசையிலே காவேரி தீரத்தில் ஷண்பகாரண்யம், அதாவது ஷண்பக மலர்கள் நிறைந்த ஒரு ஆரண்யம், வனப்பகுதி உண்டு. அங்கே சென்று நீங்கள் பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை துதித்து தவம் செய்து வந்தால் அவர் காண்பித்து கொடுக்க நான் என்னுடைய பால்ய பருவ சேஷ்டிதங்களையெல்லாம், சிறுகுழந்தையாக இருந்து செய்த செயல்களையெல்லாம் உங்களுக்கு காண்பித்து தருவேன் என்று ஆசீர்வதித்தானாம். அதன்படியே இந்த இரண்டு தபஸ்விகளும் அங்கிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி நடந்து வந்தவர்கள் காவேரி கரையை அடைந்து அங்கே ஷண்பகமலர்கள் பூத்து குலுங்கக்கூடியதாய் இருந்த ஒரு வனப்பரப்பு அங்கே சென்று வாசுதேவ பெருமானை நினைத்து தவம் செய்ய தொடங்கினார்களாம். வைணவ அடியார்களுக்கு விஷ்ணுவினுடைய பல்வேறு வடிவங்களிலும் பரவாசுதேவனாக, பரம் என்று சொல்லுவது வைணவர்களுக்கான வைகுண்டம், அந்த வைகுண்டத்திலே இருப்பவனான வாசுதேவனை துதித்து அவர்கள் தவம் செய்ய தொடங்கினார்கள். அந்த வாசுதேவ பெருமான் இவர் கண்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் வேண்டிய வரத்தையும் தான் வழங்கி அருளினார். அதன்படி கிருஷ்ணன் செய்த அவதார லீலைகள், கிருஷ்ணாவதாரத்திலே நிகழ்ந்த லீலைகள் ஒவ்வொன்றையாக தன்னுடைய அந்த அருட்திரத்தினாலே மறுபடியும் நடித்து காண்பித்தானாம் கண்ணன். இன்றைக்கும் இந்த திருத்தலம், இந்த நிகழ்ச்சிகளெல்லாம், புராண நிகழ்ச்சிகளெல்லாம் நடந்த திருத்தலம் காவேரி கரையில் திருவாரூர் திருத்தலத்தை அடுத்திருக்கக்கூடிய ராஜமன்னார்குடி என்றழைக்கப்படும் திருத்தலம்தான் புராண காலத்தில் ஷண்பகாரண்யமாக அறியப்படுகிறது. ஷண்பக மலர்கள் நிறைந்த இந்த பகுதியிலே பரவாசுதேவனாக, வாசுதேவனாக புண்டரீகாட்சனான பெருமான் கோப்பிரளர், கோப்பிரளயர் ஆகிற முனிவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி கிருஷ்ணாவதார நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக வரிசையாக கிரமத்திலே அவர்களுக்கு நடித்து காண்பித்தார். சிறையிலே கண்ணனுடைய அவதாரத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொன்றாக படிப்படியாக அவர் நிகழ்த்திய லீலைகள் எல்லாம் அவர்களுக்காக காண்பிக்கப்படுகிறது. கிருஷ்ணாவதாரத்தில் மிக முக்கிய கட்டமாக விளங்கக்கூடிய கோபஸ்திரீகளோடு சேர்ந்து கண்ணன் செய்த லீலைகள், அதுவும் யமுனை நதிக்கரையிலே கோபஸ்திரீகள் ஸ்நானம் செய்ய வரும்போது அங்கே வந்த கண்ணன் அவர்களுடைய ஆடை ஆபரணங்களையெல்லாம் கவர்ந்து கொள்ளுவதும், அந்த கோபஸ்திரீகள் அவர்களுடைய தான் என்ற தன்மையை அழித்து கொண்டு கண்ணனிடம் சரணமடைய அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி அவர்கள் கேட்ட பொருட்களையெல்லாம் கண்ணன் மீண்டும் கொடுத்தான் அல்லவா, அந்த கட்டத்தை நடித்து காண்பிக்க வேண்டிய காலம் வந்தபோது யமுனை நதிக்கு ஈடாக ஹரித்ரா நதி என்ற ஒரு பெரிய தீர்த்த கட்டத்தை ஏற்படுத்தினாராம்.
இன்றும் கூட மன்னார்குடியில் சுவாமியினுடைய ஆலயத்திலிருந்து சிறிது கிலோமீட்டர் பிரயாணம் செய்து சென்றால்தான் அங்கே அளவில் மிக மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய குளத்தை பார்ப்போம். அது குளமாகவே அறியப்பட்டாலும் பெயரளவில் அது ஹரித்ரா நதி என்று அழைக்கப்படுகிறது. ஹரித்ரா என்று சொல்லுவது மஞ்சளை குறித்து வரும். கோபஸ்திரீகள் அவர்களெல்லாம் லட்சங்குடி ஸ்திரீகளாயிற்றே, பஞ்சலட்சம் குடி கோபஸ்திரீகள் என்றும் சொல்லுவார்கள். அத்தனை லட்சம் ஸ்திரீகளும் இந்த நதியிலே, இந்த குளத்திலே தான் மஞ்சள் அரைத்து குளித்து முடித்தார்களாம். அதெல்லாம் அங்கே சேர்ந்ததாலும் கண்ணன் அவர்களோடு சேர்ந்து சூர்ணோத்சவம் என்று சொல்லப்படும் வாசனை திரவியங்களையும் மஞ்சளையும் தூவி விளையாடியதாலும் அந்த நதி மஞ்சள் நிறமாக காட்சி தந்து ஹரித்ரா நதி என்று பெயர் பெற்றது. அந்த நதியிலே கண்ணன் யமுனாதீரத்தில் தான் செய்தருளிய ராசக்கிரீடை முதலியவற்றையெல்லாம் கூட அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தானாம். பூதனையாகிற அந்த அசுரப்பெண்ணை சம்ஹாரம் செய்தது. பல்வேறு வடிவங்களிலே, சக்கரத்தின் வடிவத்தில், ஒரு கழுதையின் வடிவத்தில், கனி வடிவத்தில் வந்த அசுரர்கள் என்று ஒவ்வொருவரையும் கண்ணன் கொன்று அவனுடைய பரதத்துவ நிலையை காண்பித்து அந்த தன்மைகளை எல்லாம், அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த 2 தபஸ்விகளும் கண்களார் கண்டு தரிசித்தார்களாம். இது எல்லாம் நடந்து கொண்டே வந்தாலும் நிறைவாக ஆண்டாள் சொல்லுவது போலே அந்த ஆயர் சிறுவனாக அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். மாடு மேய்க்கக்கூடிய அந்த கோலத்திலேயும் காட்சி கொடுக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளிலே கண்ணன் அவர்களுக்கு தந்த அந்த காட்சியை மன்னாராக, ராஜமன்னாராக, மாடு மேய்க்கக்கூடிய இடை சிறுவனாக அவர்களுக்கு காட்டித் தந்த அந்த காட்சியைத்தான் ராஜகோபால சுவாமியாக இருந்து அவர் அந்த திருத்தலத்திலே அந்த ரிஷிகளுக்கு, தபஸ்விகளுக்கு அனுக்கிரகம் செய்த நிலையில் இருக்க பார்க்கிறோம். கட்டிடக்கலை அமைப்பிலே 1ஆம் குலோத்துங்கன் காலத்தில் மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட இந்த ஆலயம், அதற்கு பிறகு வந்த பிற்கால சோழர்கள் பலருடைய திருப்பணியும் செய்யப்பட்டு, அதைத் தொடர்ந்து அந்த மதில் சுவர், மற்றைய மண்டபங்கள் முதலியவற்றை விஜயநகர அரசர்கள், அச்சுததேவராயர் முதலியவர்கள் காலத்திலும், அதைத் தொடர்ந்து வந்த தஞ்சை நாயக மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயும் மிகவும் பிரம்மாண்டமாக இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. இந்த திருத்தலம் சோழர் காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட திருத்தலமாக இருப்பதாலே அதற்கு முன்பாக வாழ்ந்த ஆழ்வார்கள் இந்த திருத்தலத்தை மங்களாசாசனம் செய்யவில்லை. இருந்தாலும் பல்வேறு ஆச்சாரியர்கள், அதிலும் குறிப்பாக வைணவ சமயத்தின் தலைமையாக கொண்டாடப்படும் சுவாமி மணவாள மாமுனிகள் அவர் காலத்திலே இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி இங்கே இருக்கக்கூடிய வாசுதேவ பெருமானை கண்ணனாக கொண்டு பாவித்து அவரை மங்களாசாசனம் செய்ததாலே இந்த திருத்தலம் ஆச்சாரியர்கள் மிகவும் அபிமானித்த தலமாக, அபிமானஸ்தலமாக கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். இங்கே பங்குனி மாதத்திலே நடக்கக்கூடிய மண்டல பிரம்மோற்சவம் மிகவும் பிரசித்தம். 1 மாத காலம் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மோற்சவத்தில் காலையும் மாலையும் இறைவன் பல்வேறு திருக்கோலங்கள் பூண்டு வெவ்வேறு வாகனங்களிலே வீதிகளில் எழுந்தருளுவார். இந்த திருக்கோயில் அளவிலே மிகவும் பெரியது. சொல்லப்போனால் கோயிலுக்கு உள்ளேயே, கோயில் வளாகத்திற்கு உள்ளேயே 7 தீர்த்த குளங்கள் கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு இந்த கோயில் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். தாயார் செங்கமலவல்லி தாயார் என்ற பெயரோடு தனிக்கோயில் நாச்சியாராக இருக்கிறார். இந்த நாச்சியாருக்கு தனியே துவஜஸ்தம்பம் முதலியவைகள் கூட பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த திருத்தலத்தை நேரடியாக ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யாது போனாலும் நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழியிலே தீர்ப்பாரை யாமினி எங்கனம் நாடுதும் அன்னைமீர் என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழி பாடல் கண்ணனுடைய பேரழகை கண்டு என் மகள் மயங்கிவிட்டாள், இவள் உற்ற இந்த நோயை தீர்க்கக்கூடிய வைத்தியச்சியை நான் எங்கிருந்து பெற்று வருவேன் என்று தாய் கேட்கக்கூடிய பாவனையில் அமைந்திருக்கும் பாடலை மணவாள மாமுனிகள், ஆழ்வார் தம்முடைய மனநிலையை முழுவதுமாக உணர்ந்திருந்தவர் இந்த திருவாய்மொழி பாடலை மன்னார்குடியில் இருக்கும் இறைவனுக்கு அவருடைய நிலையை நினைத்துத்தான் ஆழ்வார் முன்னமே பாடியிருப்பார் என்ற கருத்தோடு அந்த பாடலை, திருவாய்மொழி பதிகத்தை மன்னார்குடியிலே இருக்கக்கூடிய அந்த வாசுதேவ பெருமாளுக்கு கொடுத்தார். இப்படி எல்லா நிலையிலும் எளிமையின் இலக்கணமாக விளங்கும் கிருஷ்ணாவதாரத்தினுடைய சிறப்பு தனித்துவம் பெற்று விளங்கக்கூடியதாய் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி ஆலயம் இருக்க பார்க்கிறோம். சோழர்கால கல்வெட்டுகளில் இந்த பகுதி சதுர்வேதி மங்கலமாக அறிவிக்கப்பட்டு இந்த ஆலயத்தை சூழ்ந்திருந்த பகுதிகளிலே வேதம் வல்லவர்கள் அங்கே வீடுகள் கட்டி குடியமர்த்தப்பட்டு அவர்களை கொண்டு நாள்தோறும் இறைவனுக்கு பல்வேறு பூசை முறைகளெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு பிரபலமடைந்திருக்க வேண்டும். இதே காலகட்டத்தில்தான் சோழப் பேரரசு ஆலயங்களிலே பல்வேறு உற்சவத் திருமேனிகளை எழுந்தருளச் செய்தும் அந்த உற்சவத் திருமேனிகளுக்கான விழாக்களையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். திருவாரூரிலே மிக பிரம்மாண்டமான கமலாலய குளம் போலே இங்கேயும் ஹரித்ரா நதி. திருவாரூரில் நடைபெறக்கூடிய
பங்குனி பெருவிழாவை போலேயே இங்கேயும் பங்குனி பெருவிழா. அங்கே நடைபெறக்கூடிய தெப்பத் திருநாள் மிகவும் பிரசித்தமானது. அதேபோல் மன்னார்குடியிலும் மிக பிரசித்தமான தெப்பத் திருநாள் என்று 2 தலங்களும் அருகருகே இருக்கக்கூடிய தலங்கள் 2ம் திருவாரூரில் நடைபெறக்கூடிய எல்லா விழாக்கள் அமைப்பு இதெல்லாம் இங்கேயும் பொருந்தி இருக்க பார்க்கிறோம். உற்சவர் ராஜகோபாலன் என்ற பெயரோடு மாடுமேய்க்கும் திருக்கோலத்திலே விளங்கக்கூடிய ஒரு உருவம். அந்த வடிவம் கையிலே ஒரு செண்டை ஏந்தி கொண்டு, வலது கையிலே ஒரு செண்டு ஏந்தி கொண்டும் இடது கையிலே அதை வளைத்து பிடித்தபடி நின்று காட்சி தருவார். காதுகள் 2லும் அவர் அணிந்திருக்கக்கூடிய காதணிகள் மாறியிருக்கும். சாதாரணமாக சிவபெருமானுடைய திருவுருவத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்துவம் இது. காதணிகள் இறைவன் ஒரு பாகத்திலே உமையவளை சுமந்திருப்பதாலே ஒரு பகுதியில் குண்டலமும் மற்றொரு பகுதியிலே காதணி தோடும் அணிந்திருப்பார். இதே போலே இங்கேயும் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய அந்த உற்சவ திருமேனியிலும் இருக்க பார்க்கிறோம். சிவபெருமானை போலேயே மாற்றி அமைக்கப்பட்ட குண்டலங்கள், ஆணினுடைய குண்டலமும் பெண்ணினுடைய காதணியுமாக ஒவ்வொரு காதிலும் மாற்றி அணிந்திருக்கும் நிலையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருப்பதை பார்க்கலாம். அவரும் வலது கையிலே மலர்ச்செண்டு ஒன்றை ஏந்தி கொண்டு இடது கையை லாவகமாக வளைத்து நின்றபடி என்றும் திருமணக்கோலத்திலே வீற்றிருக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய அதே திருக்கோலத்தில் மன்னார்குடியில் காணப்படும் இந்த ராஜகோபால சுவாமியினுடைய திருவுருவமும் அமைந்திருக்க பார்க்கிறோம். இவருக்கு நாள்தோறும் நடைபெறக்கூடிய விழாக்கள், மாதாந்திர விழாக்கள், ஆண்டு விழா என்று கிட்டத்தட்ட அந்த ஆண்டின் எல்லா மாதங்களும் விழாக்கோலம் பூண்டிருக்கும் ஆலயம். சமீப காலங்களிலே இந்த ஆலயத்தில் தொண்டு செய்து வரக்கூடிய அடியார்களுக்குள்ளே செங்கமலம் என்ற பெயரால் அழைக்கப்படும் ஒரு கோயில் யானையினுடைய தொண்டு தனித்துவம் பெற்று விளங்குகிறது. அந்த யானை இறைவன் முன்பாக பல்வேறு தொண்டு செய்ய பயிற்றுவிக்கப்பட்டிருப்பதும், அதுவும் கூட லயித்து கண்ணனுடைய அந்த வடிவழகிலே லயித்து ஈடுபட்டு தொண்டு செய்வதையும் நாம் பார்த்து பார்த்து மகிழலாம். இப்படி மன்னாராக, மாடுமேய்க்கும் இளங்குழந்தையாக அந்த நிலையில் இருந்து கொண்டே பசுமாடுகளை அவன் நெறிப்படுத்தியது போலே அவனை நாடி வரும் அடியார்களையும் நெறிப்படுத்தி அவர்களை நல்ல வழியிலே செலுத்தக்கூடியவனாக கிருஷ்ணாவதாரம் விளங்க, அந்த கிருஷ்ணாவதார காலத்திலே அவர் செய்தருளிய லீலைகள் எல்லாவற்றையும் மீண்டும் தான் கண்டு அனுபவிக்க வேண்டி 2 தபஸ்விகளுக்காக வேண்டி வடமதுரை, ஆயர்பாடி, கோகுலம், பிருந்தாவனம், கோவர்தனம், துவாரகை என்று தான் செய்தருளிய அத்தனை லீலைகளையும் இந்த ஒரு திருத்தலத்திலேயே கண்ணன் காண்பித்து கொடுத்தான் என்றால் அவர் எத்தனை தூரத்திற்கு இந்த திருத்தலத்தை விரும்பியிருப்பார். இவ்வளவு சிறப்புகளோடு கூடி எளிமையின் இலக்கணமாக கண்ணன் தன்னையே தான் காண்பித்து கொள்ளும் இந்த திருத்தலம் மிகவும் முக்கியமான வைணவ ஆச்சாரியர்கள் அபிமானித்த தலமாகவும் இருப்பதால் வைணவ அடியார்கள் தவறாது சென்று தரிசிக்கும் மிக பிரசித்தி பெற்ற தலமாக இருக்கிறது. இங்கே நடைபெறக்கூடிய தேர் திருவிழாவும் வெண்ணெய்த்தாழி திருவிழாவும் மிகவும் பிரசித்தம். அன்றைய தினம் கண்ணனை பல்லக்கிலே வெண்ணெய் குடத்தோடு வரக்கூடிய கோலத்தில் எழுந்தருளச் செய்வார்கள். அப்போது அங்கே கூடியிருக்கக்கூடிய அடியார்கள் எல்லோரும் வெண்ணெய் பெற்று வந்து வீட்டிலிருந்து கொண்டு வந்த வெண்ணெயை தங்கள் கைகளாலேயே அந்த கண்ணனுடைய திருவுருவத்தின் பேரிலே எரிந்து அவருக்கு தாங்கள் ஊட்டிவிடும் பாவனையில் நவநீதம் என்று சொல்லப்படும் உடனே உருகக்கூடிய சிறப்புடைய வெண்ணெயை கண் மேனியெல்லாம் பூசிக்கொண்டு கண்ணன் வீதிகளிலே வரக்கூடிய காட்சி கண்ணையும் கருத்தையும் கவரும் விதமாக இருக்கும். கண்ணனுடைய எளிமையை அழகாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மன்னார்குடி திருத்தலத்திற்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய விழாக்களை கண்டால் புரிந்து கொள்ளலாம். மன்னார்குடி திருத்தலத்தின் சிறப்பை இன்றைய தினம் கேட்டோம். நாளை மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.